Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown, and Jill came tumbling after. நீங்கள் கேட்ட இந்த போயம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போயமில் இருக்கிற மீனிங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம இந்த போயமில் இருக்கிற மீனிங் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிடி படஹாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரைமில் ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் அ ஹில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜாக்குங்கிற பையனும் ஜில்லுங்கிற பொண்ணும் மலை மேலே ஏறி போகிறாங்க. இப்போ ஹில்லுன்னா மலை மேலே. ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் அ ஹில் டு ஃபெட்ச் அ பெயில் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருப்பாங்க. பெயில், PAIL, பெயில் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி ஃபெட்ச் கொடுத்துருப்பாங்க, FETCH. ஃபெட்ச் அப்படின்னா கொண்டு வர, தண்ணீர் கொண்டு வர அப்படின்னு அர்த்தம். பெயில் அப்படின்னா பக்கெட். டு ஃபெட்ச் அ பெயில் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் லைன், ஜாக் ஃபெல் டவுன். ஜாக் ஃபெல் டவுன், ஜாக் வந்து கீழே விழுந்துடுறான். அண்ட் ப்ரோக் இஸ் க்ரவுன். க்ரவுன் அப்படின்னா CROWN, க்ரவுன். மண்டையில் அவனுக்கு பின்மண்டையில்னா தலையில் அவனுக்கு அடிபட்டுடுது. ஜில் கேம் டம்பிளிங் ஆஃப்டர். ஜில் அந்த பொண்ணு, டம்பிளிங் TUMBLING, டம்பிளிங்னா உருண்டு வர்றது. ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் ப்ரோக் இஸ் க்ரவுன் அண்ட் ஜில் கேம் டம்பிளிங் ஆஃப்டர். இந்த ரைமை கதையாக பார்த்துடலாமா? ஜாக்குங்கிற பையனும் ஜில்லுங்கிற பொண்ணும் மலை மேலே தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. தண்ணி கொண்டு வர ஜாக் கீழே விழுந்துடுறான். பின்னாடியே ஜில்லும் உருண்டுட்டு வரான். இதுதான் இந்த போயமோட அர்த்தம். இந்த போயமில் அந்த ஹார்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங், எல்லா மீனிங்குமே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா குழந்தைகளுக்கும் தெரிஞ்சு சொல்லிக் கொடுங்க.